Hi students, இன்னைக்கு exercise 1.4ல 11th sumலேருந்து பார்க்கலாங்களா? பாருங்க 11th sum என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by s of t equal to 1 by 2 gt square plus at plus b where g is the acceleration due to gravity. A, b are constants. Verify whether the function s of t is 1 to 1 or not. அதாவது டீங்கிற டைமை பேஸ் பண்ணி எஸ் ஆஃப் டீங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு 1 to 1 இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ எஸ் ஆஃப் டீங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 1/2 GT ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ டீங்கிறது டைமு. ஸோ நான் அதை 1 2 3 அப்படிங்கிற செகண்ட்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ இப்போ டீக்கு நான் ஃபஸ்ட்டு 1ன்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ அப்ளை பண்ணனா எஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1/2 G1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் பின்னு வரும். ஆமாங்களா? ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு எஸ் ஆஃப் 1ங்கிறது 1/2 G ப்ளஸ் ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஆமாங்களா? இப்போ இதே மாதிரி அதுக்கடுத்து நான் என்ன போடுறேன், நான் இப்போ 2ன்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ எஸ் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 1/2 G 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் பின்னு வரும். ஆமாங்களா? அப்போ பாருங்கள் 1/2 G 2 ஸ்கொயர் என்ன வரும் நம்மளுக்கு 4ன்னு வரும். கரெக்டுங்களா? 4 ப்ளஸ் 2a ப்ளஸ் பின்னு வரும். ஆமாங்களா? இப்போ இந்த 2வையும் 4ஐயும் கேன்சல் பண்ணுங்கள், 2 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ இது எப்படி எழுதலாம், 2G ப்ளஸ் 2a ப்ளஸ் பின்னு வரும். எஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ. அப்போ பாருங்கள் எஸ் ஆஃப் 1ஓட வேல்யூவும் எஸ் ஆஃப் 2 வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி எஸ் ஆஃப் 3 என்ன வரும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். ஆமாங்களா? அப்போ இது சொல்லலாமா? அப்போ every different values of t, every different values of t in different images அப்படின்னு சொல்லலாங்களா? different values of images அப்படின்னு சொல்லிடலாங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜஸ் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு 1 to 1 அர்த்தமா? அப்போ therefore எஸ் ஆஃப் டி இஸ் 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாங்களா நம்ம? ஸோ இப்போ இந்த 11th சம் இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? இதே மாதிரி இப்போ 12th சம் போகலாங்களா? பாருங்கள் 12th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the function T which maps temperature in Celsius C into temperature in Fahrenheit F is defined by T of C is equal to F where F is equal to 9/C plus 32 இப்படின்னு இருக்கிறப்ப எனக்கு மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா T of 0னா என்ன, T of 28னா என்ன, T of -10னா என்ன, அண்ட் த வேல்யூ ஆஃப் சி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது டி ஆஃப் சிங்கிறது 212 இருக்கிறப்ப சியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அடுத்து த டெம்பரேச்சர் when the செல்சியஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த ஃபாரன்ஹீட் வேல்யூ. அதாவது செல்சியஸ் வேல்யூவும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கிறப்ப என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டி ஆஃப் சிங்கிறது எஃப்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? அப்போ டி ஆஃப் சிங்கிறது எஃப்னா எஃப் என்ன கொடுத்துருக்காங்க 9/5C ப்ளஸ் 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? இப்போ ஒவ்வொன்றா நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 0ன்ட்டு. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். டி ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 9/5 0 ப்ளஸ் 32ன்னு வரும். ஒரு டேர்மை 0வால் மல்டிபிள் பண்ண என்ன ஆகிடும், இது 0ன்னு ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் கிடைக்கும் 32 மட்டும் கிடைக்குமா? அப்போ 32 ஃபாரன்ஹீட்னு சொல்லலாங்களாமா? இப்போ இதே மாதிரி செகண்டு போகிறேன். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க T of 28. அதே மாதிரி சிக்கு வந்து இப்போ 28 அப்ளை பண்ணுங்கள். 9/5 28 ப்ளஸ் 32. அப்போ 9 8 28 அதை மல்டிபிள் பண்ணுங்கள். 9 8s are 72, ரிமைனிங் 7, 2 9s are 18, 18 ப்ளஸ் 7 என்ன வரும் நம்மளுக்கு 25. ஸோ 252 டிவைடட் பை 5 ப்ளஸ் 32ன்னு வரும். இப்போ 252வை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணுமாடா கண்ணாமா? அப்போ 252வை நான் இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5 5s are 25 அப்படின்னு கிடைக்கிது. ரிமைனிங் என்ன கிடைக்கிது 2. 2ல் 5 டிவிசிபிள் ஆகாது. ஸோ அப்போ பாயிண்ட் போட்டு இங்கே 0 போடுறேன். இப்போ என்ன டைம் வருது அப்படின்னா 4 5s are என்ன வருது நம்மளுக்கு 20ன்னு வருது. அப்போ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு 50.4ன்னு வருது ப்ளஸ் 32. இப்போ இது ரெண்டையும் போடுங்க. நம்மளுக்கு 15 32 பண்ண என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 82.4 ஃபாரன்ஹீட் அப்படின்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க -10ன்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? ஸோ அப்போ அப்ளை பண்ணுங்கள். இதே இதில் டி ஆஃப் -10 இப்போ நான் போட்டேன் அப்படின்னா என்ன எழுதுவேன் நான் 9/5 சிக்கு பதிலாக என்ன போடுவேன் -10 ப்ளஸ் 32ன்னு போடுவேன். இப்போ இந்த 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு 2 டைம்ஸ் வரும். அப்போ 9 2s are 18,
ப்ளஸ் 32. அப்போ மைனஸ் 18 ப்ளஸ் 32 என்னமா நம்மளுக்கு வரும்? 32ல் 18 போச்சுன்னா என்ன வரும் நம்மளுக்கு? 14 அப்படின்னு நம்மளுக்கு வரும். 14 ஃபாரன்ஹீட் அப்படின்னு வந்துருச்சுங்களா நம்மளுக்கு? இப்போ அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இந்த வேல்யூ ஆஃப் சி வென் டி ஆஃப் சிங்கிறது 212 இருக்கிறப்ப, அதாவது டி ஆஃப் சி பாருங்கள், டி ஆஃப் சி வந்துட்டு 212 இருக்கிறப்ப, டி ஆஃப் சினா என்ன நம்மளுக்கு தெரியும்? எஃப்னு தெரியும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 212 நம்ம எடுத்துக்கலாமா? எஃப்ங்கிறது என்னது? 9/5c ப்ளஸ் 32 அப்படிங்கிறதா ஈக்குவல் டு 212. இப்போ இந்த வேல்யூ மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ என்னவாயிடும்? எனக்கு மைனஸ்னு ஆகிடும். அப்போ 9/5c ஈக்குவல் டு 212 மைனஸ் 32ன்னு வரும். ஆமாங்களா? அப்போ 9/5c ஈக்குவல் டு 212லேருந்து 32வை சப்ராக்ட் பண்ணுங்க. 2ல் 2 போனால் 0, 11ல் 1 போனால் அப்படின்னா 3 போனால் 8, அடுத்து 1 அப்படின்னு வரும். ஆமாங்களா? அப்போ 118 வருது. சரிங்களா? இப்போ சி இஸ் ஈக்குவல் டு டிவைட் ஆஃப் டேர்ம் இந்த பக்கம் வரப்போ எனக்கு என்ன ஆகும்? மல்டிபிள் ஆஃப் டேர்ம் ஆகும். மல்டிபிள் ஆஃப் டேர்ம் எனக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும்? டிவைட் ஆஃப் டேர்மாக மாறும். அப்போ 9 180 கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு? 2 டைம்ஸ். இந்த 10 அப்போ 20. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 20 × 5னா 25 சார் என்னடாமா நம்மளுக்கு? 100ன்னு தெரியுமா? அப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வந்துருச்சுங்களா நம்மளுக்கு? ஸோ இப்போ ஃபிஃப்த்து ஒன் போகலாங்களா? ஸோ 4th வரையும் கண்டுபிடிச்சிட்டோம். 5th என்ன கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சரும், அதாவது செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலாக இருந்தப்ப அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது டி ஆஃப் சியும் எஃப்பும் எனக்கு. இது வந்து நம்மளுக்கு என்னது? நம்மளுக்கு இது வந்து செல்சியஸு. இந்த டேர்ம் என்னது? 9/5c ப்ளஸ் 32 அப்படின்னு இருக்குங்களா? ஸோ இப்போ சி ப்ளஸ் 9/5 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? மைனஸ் 9/5cன்னு ஆகும். ஈக்குவல் டு 32 வரும் மாடாமா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் நம்மளுக்கு. ஸோ நான் சியை நான் முதல் எடுத்துக்கிறேன். அப்போ 1 மைனஸ் 9/5cன்னு நம்மளுக்கு வரும். ஆமாங்களாடா? ஸோ இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ சி இன்ட்டு இந்த இது வராது. சி இன்ட்டு 5 மைனஸ் 9/5 இன்ட்டு 32 ஈக்குவல் டு 32ன்னு ஆகும். அப்போ சி இன்ட்டு 5 மைனஸ் 9 என்ன வரும் நம்மளுக்கு? மைனஸ் 4/5 அப்படின்னு வருமாடாமா? ஈக்குவல் டு 32. ஸோ இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம இந்த 5 இந்த பக்கம் போகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? மல்டிபிள் ஆஃப் டேர்மாக போகும். 4 இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு டிவைட் ஆஃப் டேர்மாக நம்மளுக்கு வரும். ஆமாங்களாமா? ஸோ அப்போ போடுங்க, நம்ம அதே மாதிரி இந்த ஸ்டெப்பு போடுங்க நீங்கள் போன இது மாதிரியே. அப்போ சி ஈக்குவல் டு 32 × 5 டிவைடட் பை 4ன்னு வரும். ஆமாங்களா? அதாவது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த 32ல் எத்தனை டைம்ஸ் வரும் நம்மளுக்கு? 8 டைம்ஸ் வரும். அப்போ 8 5 சார் நம்மளுக்கு என்னம்மா? 40. அப்போ சியை நம்ம இந்த பக்கம் நம்ம இது பண்ண என்ன ஆகும்? மைனஸு. அப்போ மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வருங்களா? ஸோ ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மைனஸ் 40 டிகிரி அப்படின்னு வருமாடமா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஸோ ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.